ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்தோட மேட்சை பற்றி நமக்கு புறப்பாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நேற்று பார்த்தீங்கன்னா இந்தியாவும் இங்கிலாந்தும் செமிஃபைனல் 2 மேட்ச் விளாண்டாங்க. அந்த மேட்ச்சில் மழை குறுக்கிட்டதுனால கொஞ்சம் மேட்ச் பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓவர்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா குறைக்கப்படவே இல்லை. ஃபுல் ஓவர் 20 ஓவரும் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி தான் விளாண்டாங்க. இந்தியா பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளேயிங் 11ல் எந்த சேஞ்சஸும் எடுத்துகிட்டு வரல. இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவுலிங் தான் சூஸ் பண்ணாங்க. இந்தியாவோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி இவங்க 2 பேரும் வந்திருந்தாங்க. விராட் கோலி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 6 அடிச்சு ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஷி டாப்லி பவுலிங்கில் போல்ட் ஆயிருப்பாரு. அடுத்து வந்து ரிஷப் பண்ட் பார்த்தீங்கன்னா 4 ரன்ல அவுட் ஆயிருப்பாரு. அவர் விக்கெட் சாம் கரன் தான் எடுத்திருப்பாரு. ஜானி பெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த கேட்சை பிடிச்சி கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ் இவங்க 2 பேரும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. 50 ரன்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்தியாவை கொண்டுட்டு போனாங்க. ஒரு சைடு ரோஹித் சர்மா தன்னோட 50 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் 39 பால்ல 57 ரன் அடிச்சு அப்துல் ரஷீத் பவுலிங்கில் போல்ட் ஆயிருப்பாரு. 2 6 6 4 இந்த மேட்ச்சில் அடிச்சிருந்தாரு ரோஹித் சர்மா. சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் 36 பால்ல 47 ரன் அடிச்சிருந்தாரு. இதில் 2 6 4 4 அடிச்சிருந்த நிலையில் ஜோஃப்ரா ஆர்ச்சர் பவுலிங்கில் அவுட் ஆயிருப்பாரு. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா 6 4 பறக்க விடுவார். சிவம் டூபே வருவார் நினச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா குயிக்காக ஹர்திக் பாண்டியாவை உள்ளே கொண்டு வந்தாங்க. ஹர்திக் பாண்டியா இந்த மேட்ச்சில் 13 பால்ல 23 ரன் அடிச்சு 2 6 1 4 அடிச்சு அவுட் ஆயிருப்பாரு. அவர் விக்கெட்டை பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஜோர்டன் தான் எடுத்திருப்பாரு. உள்ள வந்த சிவம் டூபே பார்த்தீங்கன்னா 2-3 6 அடிப்பாருன்னு நினச்சா அவர் பார்த்தீங்கன்னா டக் அவுட் ஆகிட்டு போயிருப்பாரு கிறிஸ் ஜோர்டன் பவுலிங்கில். ரவீந்திர ஜடேஜா பார்த்தீங்கன்னா 9 பால்ல 17 ரன் அடிச்சிருந்தாரு. 2 பவுண்டரி மட்டும் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் 10 ரன்ல பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடிச்சிருப்பாரு. ஃபைனலாக இந்தியா 20 ஓவரில் 7 விக்கெட் இருந்து 171 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இந்த ரன்னை சேஸ் பண்ணுறதுக்காக இங்கிலாந்தோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக பில் சால்ட் அண்ட் ஜாஸ் பட்லர் இவங்க 2 பேரும் வந்திருந்தாங்க. ஜாஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருந்தாரு. 4 பவுண்டரி ஸ்கோர் பண்ணியிருந்த நிலையில் அவரும் பார்த்தீங்கன்னா 15 பால்ல 23 இருந்தப்ப அக்ஷர் பட்டேல் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு. ரிஷப் பண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கேட்சை பிடிச்சிருப்பாரு. அடுத்த ஓப்பனிங் பேட்ஸ்மேனான பில் சால்ட்டும் பார்த்தீங்கன்னா 5 ரன்ல அவுட் ஆயிருப்பாரு. ஜஸ்பிரீத் பும்ரா பார்த்தீங்கன்னா போல்ட் எடுத்திருப்பாரு. அவரை நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸை வச்சு அட்டாக் பண்ண தொடங்கிட்டாங்க. அக்ஷர் பட்டேல் பார்த்தீங்கன்னா குயிக்காக அடுத்த ஓவரும் கொடுத்துருந்தாங்க. மோயின் அலி விக்கெட்டை பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருப்பாரு ஸ்டெம்ப் ஹிட்லுங்க. அதுக்கப்புறம் அந்த பேட்ஸ்மேன் யாரும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக ரன் ஸ்கோர் பண்ணல. ஹாரி ப்ரோக் மட்டும் பார்த்தீங்கன்னா 25 ரன் அடிச்சு கொடுத்துருந்தாரு. அவரும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஷாட்டுக்கு பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் போல்ட் எடுத்துட்டு போயிருப்பாரு. இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்லேயே 2 ரன் அவுட் ஆயிருப்பாங்க. லிவிங்ஸ்டனும் பார்த்தீங்கன்னா ரன் அவுட்ல தான் அவுட் ஆயிருப்பாரு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் பார்த்தீங்கன்னா 21 ரன் அடிச்சிருந்தாரு. ஒரு பவுண்டரி 2 6 பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக யாரும் ரன் ஸ்கோர் பண்ணல. இங்கிலாந்து 16.4 ஓவரில் 10 விக்கெட் இழந்து 103 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. இந்தியா பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை 68 ரன் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவோட பவுலர்ஸில் அக்ஷர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு 3 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஜஸ்பிரீத் பும்ரா பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. இங்கிலாண்டை பார்த்தீங்கன்னா வின் பண்ணி ரிவெஞ்ச் எடுத்திருக்காங்க. இந்த மேட்சை வின் பண்ணதன் மூலம் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனல் மேட்ச் விளையாட போகிறாங்க. இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அன்பீட்டன் டீமாக தான் இருக்காங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா யார் அன்பீட்டன் டீமாக இருந்து சாம்பியன் ஆவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாளைக்கு ஃபைனல் பார்த்தீங்கன்னா 8 PM ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்தியா இந்த தடவை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்பை வின் பண்ணாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோதான் guys இந்த வீடியோ. இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் வேணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சந்திப்போம். பை பை.